என்னுடைய நேம் கே செந்தில்குமார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ப்ரொஃபஸரா அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாக துறையில கடந்த 23 வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஸோ என்னுடைய பயணத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃப்ரம் ஸ்கூலிங், அதுல என்னுடைய மனமாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சு, அண்ட் தென் காலேஜில் எப்படி இருந்துச்சு, அண்ட் தென் ஹையர் ஸ்கூலிங், ஹையர் செகண்டரி +1 +2 படிக்கிறப்ப அங்க என்ன மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆஃப்டர் தட் MA முடிச்சுட்டு PhD வரைக்கும் முடிச்சு, அண்ட் தென் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இன்க்ளூடிங் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு நான் PhD வந்து கைட் பண்ணியிருக்கிறேன். அப்ப எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன சுச்சுவேஷன்ல என்னுடைய மனம் வந்து மாற்றம் அடைந்தது, எப்படி நான் மாத்தி யோசிச்சேன் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ல பிறந்த மனுஷன் இந்த செந்தில்குமார். மூங்கில் துறைப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிராமம். அங்க வந்து கள்ளக்குறிச்சி கோஆபரேட்டிவ் சுகர் மில்ஸ் KCSM ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அமைந்த ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அருமையான ஆசிரியர்கள் அமைஞ்சாங்க. ஆனா வந்து நான் சரியா படிக்கல, அது ஒரு பக்கம். இருக்கிறதுலே வந்து ஒரு 47 பேர். அந்த 47 பேர்ல 47வது ரேங்க் நான் எடுத்தேன், லாஸ்ட் ரேங்க். ஓகே, நான் ஏன் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்றேன்னா, கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம். ஒரு தைரியமா நம்ம முயற்சி பண்ணோம், நம்ம டிட்டர்மினேஷனா, நம்ம ஒரு நல்ல மனசோட நல்ல சிந்தனையோட ஒரு உண்மைத்துவமா நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா கடைசி பெஞ்சில் இருக்கிறவனையும் இந்த உலகம் வந்து கைத்தட்டி உங்களை வந்து பார்த்து அப்படின்னாக்கா கும்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ KCSMல பார்த்தீங்கன்னா எனக்கு அமைந்த ஆசிரியர்கள் ஹிந்தி மிஸ் ஜெய மிஸ், சந்திரா மிஸ் பிரின்சிபல், அண்ட் தென் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தண்டபாணி சார், ஜுவாலஜி பாடம் நடத்தின தண்டபாணி சார், சரஸ்வதி மிஸ். அண்ட் தென் இப்பயும் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷம் கழிச்சு அந்த ஞாபகம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஆசிரியர்கள் ஏற்படுத்திய அந்த நேர்மறையான பாதிப்பு அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்த்துங்க. ஆசிரியர்கள் தான் முக்கியம் கண்டிப்பா. அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து இப்ப கூட சமீபத்துல பாண்டிச்சேரி சென்று எனக்கு வந்து ஹிஸ்டரி பாடம் நடத்திய என்னுடைய குரு தமிழ்ச்செல்வி மிஸ் 36 வருஷம் கழிச்சு அவங்க போய் காலில் விழுந்து சாஸ்தாந்தமா வந்து பார்த்தோன்னா வணங்கி வந்தேன். அவங்க வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ப்ரொஃபஸரா இருக்கவனே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஏன்னா வந்து தேராது உருப்படாது அப்படிங்கிற லெவல்ல லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்து ஆள் தானே. இன்னைக்கு வந்து அவங்க அந்த ஹிஸ்டரி பாடம் நடத்துனாங்க இல்லையா, அதுலயே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல PhD வாங்கி ஐக்கிய நாட்டு சபையில ஆராய்ச்சி பண்ணி இந்தியாவுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பத்தி ரிசர்ச் பண்ணி தி பெஸ்ட் தீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னேன், PhD வாங்குறது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தேசிய தகுதி சான்றிதழ், அது வந்து தமிழ்நாட்டு லெவல்ல கிட்டத்தட்ட 90, இப்ப பாஸ் பண்றது கொஞ்சம் ஈஸி. அப்பெல்லாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும். 99ல மொத்தம் தமிழ்நாட்டுல 3 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து நேஷனல் லெவல் எக்ஸாம் ஸ்லெட்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நேஷனல் லெவல்ல எழுதி பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஈவன் வந்து 1.25 மணி நேரம் பரிச்சை, அது வந்து 15 நிமிஷத்துல முடிச்சோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி அவங்ககிட்ட சொன்னேன், அப்படியே மலைச்சு போயிட்டு பார்த்தாங்க. ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இறங்கி கொஞ்சம் நவந்து சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த ஆசீர்வாதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ KCSM ஸ்கூல் மூங்கில் துறைப்பட்டு அதுல கொஞ்சம் பேக்கிங் தான். ஆஃப்டர் தட் வந்து திருவண்ணாமலையில டேனிஷ் மிஷன் ஹையர் ஸ்கூல். கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து எப்பயுமே நல்ல வந்து டிசிப்ளின் பிளஸ் இன்ஸ்டிடியூஷன்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ டேனிஷ் மிஷன்ல அதுல ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. 10th முடிச்சுட்டு என்னுடைய தந்தை வந்து என்ன சொன்னாரு, சரி மேற்கொண்டு என்ன பண்றது அவருக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். பட் லாஸ்ட் மார்க் வாங்கிட்டு அந்த ஸ்கூல் கேட்ல இருந்து வெளியே வந்து நின்னேன். அப்போ ஒரு மாத்தி யோசி அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் போனுச்சு. இந்த ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டா கண்டிப்பா சத்தியமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சபதம் விட்டு நான் வந்தேன். அதே மாதிரி
அப்போ நான் என்ன திங்க் பண்ணேன், ஒயிட் ஷர்ட் போட்டு அந்த ஸ்கூல்ல வந்து சீஃப் கெஸ்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணேன். அதே மாதிரி அது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 90ல முடிச்சேன். ஐ திங்க் 2003-4ல 14 வருஷம் கழிச்சு அதே ஸ்கூல்ல போயிட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு என்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அதே எனக்கு பாடம் நடத்தின அத்தனை குருக்கள் முன்னாலையும் நான் வந்து ஒரு ப்ரிசைடிங் அட்ரஸ் மாதிரி நான் வந்து அட்ரஸ் பண்ணேன். இது ஏன் நடந்தது அப்படின்னாக்கா யோசி. அது வந்து என்னன்னா அப்படின்னாக்கா, நம்ம இன்கேஸ் வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கோம், நம்ம அவ்வளவுதான் போச்சு, எல்லாமே போச்சு அப்படிங்கிறத தாண்டி அந்த குரு என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. உன்னால முடியும், நீ பாரு, ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக சல்யூட்டேஷன்ஸ் டு கேசிஎஸ்எம் டீச்சர்ஸ் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மைட் பி நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சர்க்கிள் அப்பயே முடிச்சுட்டு எல்லாமே பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க வந்து பார்த்தீங்க. அப்புறம் +1 பார்த்தீங்க அப்படின்னாக்கா +1 +2 டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அங்கேயும் வந்து எனக்கு ஒரு நல்ல ஆசிரியர் எபினேசர், ஸ்டீஃபன் ராஜ், அது மாதிரி வந்து ஒரு நல்ல டிசிப்ளினா இருக்கக்கூடிய ஒரு டேனிஷ் மிஷன் ஸ்கூல்ல அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மன மாற்றம் ஏற்பட்டுச்சு. நிறைய இடத்துல இன்னைக்கு வந்து பிஎஸ்சி படிக்கிறாங்க, எம்ஏ படிக்கிறாங்க. ஸோ பிஹெச்டி அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட் டிகிரி, உலகத்திலே வந்து ஒரு பெரிய டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப டாக்டர் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னாக்கா பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் டாக்டோரல் ஃபெலோஷிப், அதுவும் இதுதான். அதாவது டாக்டரேட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு புத்தகத்தை வந்து நம்ம எழுதி, ஒரு கட்டுரையா எழுதி அதை வந்து நம்ம குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துல நம்ம வந்து சப்மிட் பண்ணோம். அது சப்மிட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் அது வந்து ஒரு இந்தியன் எக்ஸாமினர், இப்போ நீங்க பரீட்சை எழுதுறீங்க இல்லையா, பரீட்சை எழுதினாக்கா பேப்பர்ல திருத்தாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், கல்லூரிகள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் அவங்களுக்கு வந்து நீங்க உங்களால எழுதப்பட்ட அந்த ஆராய்வு கட்டுரையை அனுப்புவாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் தட் இது வந்து ஃபாரினுக்கும் அனுப்புவாங்க. USA, ஆஸ்திரேலியா, அது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் உங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரையை எடுத்து அதை வந்து அவங்க வந்து ஓகே, இது வந்து கரெக்டா இருக்கு, இது வந்து அருமையா எழுதியிருக்காங்க, கரெக்டா கன்சீவ் பண்ணியிருக்காங்க, டாபிக்லாம் ரெலவெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் எக்ஸாமினர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். கன்சர்ன்ட் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். அவங்களுக்கு பிஹெச்டி வந்து இந்த தீசிஸ் வந்து அவருக்கு டாக்டரேட் பட்டம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் யூனிவர்சிட்டியில இருந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து கன்சர்ன்ட் பல்கலைக்கழகத்துக்கு வரும். இதுதான் பிஹெச்டி டோட்டலா. ஸோ இதுல இந்த பிஹெச்டி நம்ம படிக்கிறதுக்கு முன்னால நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து கருத்துல கொள்ளணும் அப்படிங்கிற, முக்கியமா வந்து நீங்க இப்ப பிஹெச்டி வந்து நீங்க பண்ண விரும்புறீங்க அப்படின்னாக்கா ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க பதிவு பண்ணணும். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முன்னால ஒரு செக்மெண்ட்ல யூஜிசி அந்த நெட் எக்ஸாமினேஷன், ஸ்லெட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ல அந்த பரீட்சையில நீங்க வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துல நடத்தப்படக்கூடிய அந்த நுழைவு தேர்வுல இருந்து நீங்க எக்ஸாம்ட் ஆயிடுவீங்க. அதாவது அந்த எக்ஸாம் நீங்க எழுத தேவை. ஏன் அப்படின்னாக்கா ஸ்லெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கீங்க, நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து நீங்க எழுத தேவையில்ல. ஸோ யூ வில் பி டைரக்ட்லி அட்மிட்டட் டு ரெஜிஸ்டர் ஃபார் பிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா வந்து பிஹெச்டி எந்த சப்ஜெக்டா வேணா இருக்கலாம். பிசிக்ஸ் இருக்கலாம், கெமிஸ்ட்ரி இருக்கலாம், பாட்னி இருக்கலாம், ஜுவாலஜி இருக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இங்கிலீஷ், தமிழ் லிட்ரேச்சர், பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், MBBS முதற்கொண்டு எந்த விஷயமா எந்த டிகிரியா இருந்தாலும் நீங்க முதன்மையாக என்ன விஷயம் பண்ணாக்கா உங்களுக்கு அலாட் பண்ணக்கூடிய அந்த ஆசிரியர், நெறியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, கைடு, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு பார்க்கணும். அவர் இது வரைக்கும் எத்தனை பிஹெச்டி வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு கைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. நிறைய பேருக்கு டீச்சர்ஸ், சரியான டீச்சர்ஸ் வந்து சூஸ் பண்ணலனாக்கா பிஹெச்டியை விட்டுட்டே போறக்கூடிய நிலைமைக்கு வந்து ஆளாகியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த டீச்சர்ஸ் எத்தனை பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா அந்த கன்சர்ன்ட் உங்களுக்கு அலாட் பண்ணக்கூடிய ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, நெறியாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ப்ராஜெக்ட் எத்தனையா வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராஜெக்ட்னா வந்து யூஜிசி ப்ராஜெக்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு, நிறைய சமூகம் சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட, இலக்கியம் சம்பந்தப்பட்ட, அறிவியல் சம்பந்தப்பட்ட நிறைய துறைகள் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10 லட்சம், 15 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 5 கோடி, 10 கோடி, 50 கோடி வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு, 100 கோடியே இருக்கு. அப்ப அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து குறிப்பிட்ட ஆசிரியர்கள் வந்து எழுதி அவங்க ப்ராஜெக்ட் வாங்கி வச்சிருப்பாங்க 2 வருஷத்துக்கோ 3 வருஷம்.
அந்த மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட நீங்க பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபெலோஷிப் வரும். நீங்க படிக்கிற காலகட்டத்துல, டாக்டரேட் படிக்கிற காலகட்டத்துல நீங்க வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்க தேவை கிடையாது. அப்போ அந்த ஏன்னா அவங்களே வந்து உங்களுக்கு 30,000 35,000 கொடுப்பாங்க. இது தவிர்த்து பிஹெச்டிக்கு வேற நான் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்க, சொந்த காலில் நிற்கணும், சொந்த காலில் நின்று நான் வந்து பிஹெச்டி பண்ணோம் அப்படின்னாக்கா யூஜிசி நெட் நான் பாஸ் பண்ணேன் இல்லையா, நம்ம நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்கோம். அதுல வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பர் தான். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் லிட்டரேச்சர் இருந்தாலும் சரி, தமிழ் இலக்கியமா இருந்தாலும் சரி, 2 பேப்பர் தான். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். சரியா? ஒண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐ திங்க் 100 கொஸ்டின், இன்னொன்னு வந்து 50 கொஸ்டின். இதுல வந்து கட் ஆஃப்ல வந்து நீங்க மார்க் வாங்கிட்டீங்கன்னா மாசத்துக்கு 30,000 to 35,000 உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். பிஹெச்டி நீங்க பண்றது 5 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து இட் இஸ் ஹெல்பிங் எ லாட். நிறையா பிஹெச்டி படிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் கவுன்சில் ஃபார் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்து இந்தியாவில் வந்து நான் பிஹெச்டி பண்ண விரும்பல, இன்கேஸ் வந்து நான் அப்ராட்ல பண்ணோம், அமெரிக்காவில் பண்ணோம், ஆஸ்திரேலியாவில் பண்ணோம், இல்லை வந்து சைனாவில் பண்ணோம், ரஷ்யாவில் பண்ணணும், சுவிட்சர்லாண்டில் பண்ணோம், அதுவும் பண்ணலாம். ஒபாமா கலாம் ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, டாடா ஃபெல்லோஷிப் இருக்கு, யுஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அந்த இன்ஃபர்மேஷன் யுஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் கூட எம்பசி இருக்கு. அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் தெரியும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க நீங்கள் எந்த கண்ட்ரியில் நான் இன்கேஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் பிஹெச்டி பண்ண விரும்புகிறேன், எம்ஏ எம்எஸ்சி முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா நீங்கள் கைடை மட்டும் சூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்பி ஒரு ஆசிரியர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ வந்து நான் இவர்கிட்ட பிஹெச்டி பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு 1.5 பக்கத்துக்கு ஒரு ப்ரொபோசல் கேட்பாங்க. நீ என்ன, அதாவது நீ என்ன டாக்டரேட் பண்ண விரும்புகிற, அம்பேத்கர் பற்றி நான் பண்ண விரும்புகிறேன், இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி பற்றி பண்ண விரும்புகிறேன், பர்சனாலிட்டி அண்ட் லீடர்ஷிப் ஆஃப் கன்சர்ன் பர்சனாலிட்டி, இல்லை பெரியார் பற்றி பண்ணுறேன், இல்லை வந்து வீர் சாவர்கர் பற்றி பண்ணுறேன், எந்த பர்சனாலிட்டிஸ் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஒரு 1.5 பக்கத்துக்கு ஏன் அதை நீ பண்ணுற, இந்த பிஹெச்டி மூலமா இந்த உலக சமுதாயத்துக்கு நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புற அப்படிங்கிற விஷயத்த தெளிவா லாஜிக்கலா 1.5 பக்கத்துல நீ எழுதி அமிச்சனா அவன் இம்ப்ரெஸ் ஆகணும். எடுத்தோடனே அந்த லைன் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ தயானந்த சரஸ்வதி இருக்காங்க, இந்த மாதிரி நாராயண குரு இருக்காங்க, இந்த மாதிரி சோமரி அஞ்சலி அம்பாள் இருக்காங்க, இந்த மாதிரி சோமரி பிலாசபர்ஸ் இருக்காங்க, இப்போ பொருளாதாரத்தில் நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. இவங்களை பற்றிலாம் நீ வந்து கரெக்டாக இது மூலமா நான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய வறுமையை வந்து நான் கண்டிப்பாக ஒழிப்பேன், உலகத்தில் இருக்கக்கூடிய இல்லிட்ரஸியை வந்து நான் ஒழிப்பேன், எல்லா மக்களுக்கும் எல்லாமே நான் கிடைக்கிற மாதிரி நான் என்னோட ரிசர்ச் இருக்கு. இப்போ கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிட்டு, கம்யூனிசம் அப்படின்னாக்கா எவ்ரிபடி ஷுட் கெட் எவ்ரிதிங், எல்லா மனுஷனுக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஒருத்தன் வந்து கார் வச்சிருக்கான், ஒருத்தன் சைக்கிள் வச்சிருக்கான், ஒருத்தன் குதிரை வண்டி ஓட்டிட்டு இருக்கான், ஒருத்தன் மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான், ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாம இருக்கான், ஒருத்தன் கை கால் இழந்திருக்கிறான், டிசேபிள்டா இருக்கிறான், மனநிலை தவறு இருக்கான். ஸோ இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி, மனநிலை தவறுகள் அது பத்தி ஆராய்ச்சி. ஆர்ஃபன்ஸ் இருக்காங்க, அனாதைகள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரீட்ல நிறைய குழந்தைகள் வந்து தெருவில் இருக்கு, அந்த குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி குழந்தைங்கன்னா நாளைக்கு வந்து பெரிய ரவுடிசமா இல்லை வேற லெவலில் போயிட்டு ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக மாறுது. ஸோ அதை வந்து நீ கவர்மெண்ட் வந்து நீ கணக்கில் வைக்கணும். ஸோ அவனை என்ன பண்ணலாம், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், விதவைகள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ணலாம், விடோஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், புவர் பீப்புளுக்கு, இந்த மாதிரியான ஒரு சரியான ஆராய்ச்சி தலைப்பை நீ எடுத்துட்டு பண்ற பட்சத்துல இங்க மட்டும் கிடையாது, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லா இடத்துலையுமே கற்றாருக்கு சென்ற இடம் எல்லாம் செல்வம். அரசாங்கம் நடத்தக்கூடிய போட்டி தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல நம்ம எப்படி பாஸ் பண்றது போக்குவரத்து அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறது சென்னையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ட்ரிப்ளிகேன்லாம் வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அண்ணா சென்டர் இருக்கு, நிறைய கோச்சிங் சொசைட்டி கோச்சிங் சென்டர் இருக்கு, ஐஏஎஸ் கோச்சிங், இந்த மாதிரி நிறைய கோச்சிங் சென்டர்ல எக்ஸாமினேஷன்ஸ்லாம் மாணவர்கள் வந்து அவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பாஸ் பண்றாங்க. ஒரு வருஷம் ஜஸ்ட் 6 மாசம் 8 மாசம் அவங்க ப்ரிப்பேர் பண்றதை பொறுத்து இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு நீங்க எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரீம்ல வந்து போறீங்க அப்படிங்கிறது. சுருக்கமா சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட வந்து நிலையா இருக்கக்கூடிய மனிதனுடைய மனம் நிலையா இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 7 to 8 மணி நேரம் தான் இருக்கும். அதை தாண்டி வந்து அவனுடைய கற்பனை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 அல்லது 8 மணி நேரத்துல நீ அந்த போட்டி தேர்வுகளுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ற அப்படிங்கிறது. ஸோ சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. நீங்க
எக்ஸாமினேஷன்ஸ் போட்டித் தேர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறப்ப பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு, டிஎன்பிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு, டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு, செட் எக்ஸாமினேஷன் இருக்கு, நெட் எக்ஸாமினேஷன் இருக்கு, சிடிஎஸ்சி கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாமினேஷன் இருக்கு, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாமினேஷன் இருக்கு, மிலிட்டரி சம்பந்தப்பட்ட எக்ஸாமினேஷன் இருக்கு, சப் இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்ட எக்ஸாம். இந்த எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் ஒட்டுமொத்தமா நீங்க பாக்குறப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்குறப்ப ஜெனரல் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். ஸோ பொது அறிவு அப்படிங்கிறது உனக்கு எந்த அளவுக்கு இருக்கு, இது ஒரு விஷயம். எல்லா போட்டித் தேர்வுகளுமே பொது அறிவு ஜெனரல் ஸ்டடீஸ். அதுக்கப்புறம் லாஜிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஜெனரல் மென்டல் எபிலிட்டி அப்படின்றது. இன்னொரு விஷயம் உங்களுடைய சப்ஜெக்ட். இப்ப நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா அரசியல் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்த நான் பிரதான சப்ஜெக்டா இன்னொரு நண்பர் வந்து பிசிக்ஸ் எடுத்திருக்காரு, கெமிஸ்ட்ரி எடுத்திருக்காரு, இல்ல காமர்ஸ் எடுத்திருக்காங்க, ஆந்த்ரோபாலஜி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க அந்த சப்ஜெக்ட். ஸோ மொத்தம் 3 விஷயம் தான். முன்னால வந்து போட்டி தேர்வுகளுக்கு எழுதக்கூடிய மாணவர்கள் அவனுடைய டேபிள் அவன் முன்னால இருக்கக்கூடியது என்ன பண்ணாக்கா நல்ல கைடு அப்படின்னு பாக்குறப்ப அரிஹந்த் கைடு இருக்கு, காம்படிட்டிவ் சக்சஸ் ரிவ்யூ இருக்கு, அண்ட் தென் சூராஸ் கைடு இருக்கு, சக்தி கைட், நிறைய கைட்ஸ் இருக்கு. பட் இதுல வந்து டாடா மெக்ரால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கைடு இருக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு. அது அந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜெனரல் மென்டல் எபிலிட்டி அதுல உண்டு. ஸோ உங்களுக்கு வந்து இல்ல நான் வந்து இன்ஜினியரிங் இப்போ ஹிஸ்டரி இருக்கு, இல்ல இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்றேன், இல்ல ஆந்த்ரோபாலஜி பண்றேன், இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்றேன், இல்ல ஜெனடிக் இன்ஜினியரிங் பண்றேன் அப்படின்னாக்கா அது சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் உங்க டிபார்ட்மெண்ட்ல உனக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டு என்ன கைட் படிக்கலாம் அப்படின்றத நீங்க கேட்டு. ஸோ முன்னால இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு கைடு இருக்கணும், அதுலேயே ஜெனரல் மென்டல் எபிலிட்டி இருக்கும். ஸோ எந்த கைடு வாங்கலாம் அப்படின்னாக்கா டாடா மெக்ரால்ஸ் கைடு வந்து நீங்க வாங்கிக்கலாம். சப்ஜெக்டுக்கு வந்து என்ன புக் வாங்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப நீங்க வந்து ஹரிஹந்த் கைட், ARIHANT ஹரிஹந்த் கைட் உங்க சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே இருக்கு. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்றது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நான் ஒண்ணுமே எனக்கு தெரியாது, நான் வந்து எப்படி பிகின் பண்றது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு வாட்ச் யுவர் மைண்ட். உன்னுடைய மைண்ட் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத நீ வாட்ச். நாங்க இந்த பரீட்சைக்கு நாங்க படிக்கிறப்ப ப்ரிப்பரேஷன் பண்றப்ப ஆங்கிலத்துல ஒரு புத்தகத்தை எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு பேஜ்ல அந்த அன்ஃபெமிலியர் அதாவது தெரியாத வார்த்தைகள் எடுத்து டிக்ஷனரி எடுத்து அதை பார்த்து அதை எழுதி அதை கோட் பண்ணி அதை படிக்கிறதுக்கு ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. டாடா மெக்ரால்ஸ் கைடு புக்கு வந்து 1300 பக்கம் இருக்கு. ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றேன், ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் குரூப் இதுக்கெல்லாம் 1500 வந்து பக்கம் இருக்குது. இது ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். இப்போ என் சப்ஜெக்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, கன்சர்ன் சப்ஜெக்ட் இருக்கும். அப்ப அதுல எத்தனை புத்தகம் படிக்கணும் இல்லையா? அப்ப நான் யோசிக்கிறேன் இது என்னடா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் நம்ம படிச்சு நோட்ஸ் எடுத்து நம்ம எப்படி ஐஏஎஸ் ஆகுறது, ஐபிஎஸ் ஆகுறது, இல்ல நெட் ஸ்லெட் எக்ஸாமினேஷன் எப்படி போட்டி தேர்வு எப்படி பாஸ் பண்றதே எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நான் என்ன பண்ணேன், விடாமுயற்சி மாத்தி யோசி. அப்பயும் என்ன அப்படின்னாக்கா நான் அப்படியே தோண்டு போயிருந்தேன் அப்படின்னாக்கா என்னால படிச்சுக்க முடியும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசிச்சு சரி விடக்கூடாது, விடாமுயற்சியோட நம்ம வந்து விடாமுயற்சி அப்படிங்கிறத விட அது நெகட்டிவ் விட தொடர் முயற்சி அப்படின்னு சொல்லி தொடர் முயற்சி. அப்ப திரும்ப திரும்ப படிக்கிறப்ப நீங்க எந்த புத்தகத்தை எடுத்து நீங்க படிச்சாலும் ஒரு 20-25 பக்கம் படிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சிரமமாக இருக்கு. அதாவது என்னன்னா தெரியாத வார்த்தைகள் டிக்ஷனரி எடுத்து ஒன்ஸ் வந்து எந்த எழுத்தாளருடைய புத்தகமாக இருந்தாலும் 20-25 பக்கத்தை நீ புரட்டுட்டனா அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரே வார்த்தைகளை தான் இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு பக்கம் படிக்கிறது 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? 2வது பக்கம் 20-25 பக்கம் உடனே சொல்லிட்டு அப்புறமே இல்லை என்ன ஆகுதுன்னா 1 மணி நேரத்துல ஒரு பக்கம் படிச்ச இந்த ஒரு பேராசிரியர் முன்னாள் அதாவது படிக்கிற காலம் 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 60-70 பக்கம் படிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உருவானது. இது சத்தியம், நிதர்சனமான உண்மை. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க என்னாலே 1 மணி நேரத்துல 60 பக்கம் இன்னைக்கும் சரி காலையில எந்திரிச்ச உடனே என்னுடைய காலை உணவுக்கு முன்னால 10 அல்லது 15 பக்கம் படிக்காம இந்த கை வந்து என்னுடைய உணவை வந்து நான் வைக்க வைக்கிறேன். அதனாலதான் நான் வந்து மாத்தி வச்சு ப்ரோக்ராமுக்கே வந்து இங்க வந்து நிக்கிறேன். ஸோ அது வந்து என்னன்னா ஒரு உண்மைத்துவமான ஒரு ப்ரிப்பரேஷன். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் அது மாதிரி வந்து இன்னொரு விஷயங்கள் இது வந்து மைண்ட் கெப்பாசிட்டி. இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ண ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஈவெண்ட்ஸ், தேசிய நிகழ்வுகள், சர்வதேச நிகழ்வுகள். நான் சர்வதேச அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதிருக்கேன் நோஷன் பெருஸ்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 புக். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நான் எழுதாத கான்செப்டே கிடையாது.
இப்பயும் சரி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சப்ஜெக்ட் தான். உங்க சப்ஜெக்ட்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ என்னுடைய சப்ஜெக்ட்ல எத்தனை ஏரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொலிட்டிக்கல் தியரி இருக்கு, பொலிட்டிக்கல் பிலாசபி இருக்கு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு, வேர்ல்டு கான்ஸ்டியூஷன் இருக்கு, இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கு, ரிசர்ச் மெத்தடாலஜி இருக்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அவ்வளவுதான் 7. இந்த மாதிரி நீங்க படிக்கக்கூடிய, நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒரு 7 அல்லது 8 ஏரியா இருக்கும். அந்த 8 ஏரியாவுக்கும் உண்டான ஒரு நல்ல அருமையான உங்க ப்ரொஃபசர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அருமையான புத்தகங்கள், நல்ல ரைட்டர்ஸ் எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை எடுத்து எழுதி நோட்ஸோட நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, யூஜிசி ஸ்லெட் எக்ஸாமினேஷன், என்டிஏ எக்ஸாமினேஷன், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாமினேஷன், பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், டிஎன்பிஎஸ்சி, எந்த எக்ஸாமினேஷனா இருந்தாலும் இதுக்குள்ளதான் வந்தாகும். ஸோ தேசிய நிகழ்வுகள் அதுக்கு ஒரு தனி நோட்டு போட்டுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 நியூஸ் இருக்கும். அந்த 4-5 நியூஸ் என்ட்ரி பண்ணும். சர்வதேச நிகழ்வுகள் அப்படின்னு பாக்குறப்ப இன்டர்நேஷனல் நியூஸ். இப்ப ட்ரம்ப்னுடைய அட்ராசிட்டிஸ், அவருடைய பாலிசி என்னென்ன இருக்கு, ரஷ்யாவுடைய பியூட்டின் வந்து அவரு என்ன வேர்ல்டு வார் அவரால் வருமா, இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் தென் வந்து இஸ்ரேல் அவங்க இப்ப நேத்தன்யாஹூ அவர் என்ன பண்றாங்க, ஈரான் ஈராக் அது மூலமா ஃபைட் பண்றாங்களா, எதுக்காக வந்து இந்த இஸ்லாமிய நாடுகளும் அமெரிக்காவுக்கும் எதுக்கு இந்த மோதல் வருது, இதெல்லாம் வந்து யோசிக்கணும். ஒரு விஷயமா படிச்சு யோசிக்கணும். தமிழ் பொக்கிஷம் அருமையான வெப்சைட். அதுல வந்து உங்களுக்கு நேஷனல் சம்பந்தப்பட்ட, தேசிய சம்பந்தப்பட்ட, நேஷனல் சம்பந்தப்பட்ட, இன்டர்நேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயம், எல்லா விஷயமே உங்களுக்கு டெய்லி வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் அந்த யூடியூப்ல போடுவாங்க. அது கவனிங்க. நிறைய இருக்கு, நிறைய வெப்சைட்ஸ். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ப்ரிப்பரேஷன், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய மாணவர்கள், மக்கள், வேலை செய்யக்கூடிய மக்கள், உழைப்பாளிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெமரி வந்து ஒரு பக்கம் இல்லாமல் இருந்ததுன்னா அது ரொம்ப சந்தோஷம். நினைவுகள் வந்து அதிகமாக இருக்க தான் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா. பட் என்னன்னா, மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த ஒரு வேலைக்கு போகணும், ஒரு ஜாப். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் அப்படின்னாக்கா இப்போ ககன்தீப் சிங் பேடிலாம் இருக்கு. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருந்தாங்க. ஒரு 13-14 கிராமம் பாதிக்கப்பட்டு குடிநீர் இல்லை. அப்போ அவரு அந்த டாக்குமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் எல்லாத்தையும் திருப்பி பார்க்குறப்ப அந்த 13 கிராமம் சம்பந்தப்பட்ட ஒரு ஏரி வந்து புதஞ்சி கிடக்கு. அந்த ஏரி வந்து இருக்கிறத இவர் கண்டுபிடிச்சி அந்த ஏரி வந்து தூர் வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ட கூட காசு வாங்க, மக்கள்கிட்டே எல்லாமே காசு வாங்கி இன்னைக்கு அந்த கடலூர் சம்பந்தப்பட்ட 13-14 கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு அப்படின்னாக்கா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ககன்தீப் சிங் பேடி. ஸோ எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, மெமரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்பாங்க, சார் எல்லாமே படிச்சதெல்லாம் மறந்து போகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லுவேன், உனக்கு பிடிச்சவங்களுடைய நம்பரை சொல்லுவேன். யார் சார், அதான் உனக்கு பிடிச்சவங்களுடைய நம்பர் சொல்லு அப்படின்னாக்கா டக்கு அப்படியே நம்பரை சொல்லு. இது எப்படி வருது அப்படின்னாக்கா, இல்லை சார் அடிக்கடி நான் வந்து ஃபோன் பண்ணுவேன், அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசுவோம். அப்போ அடிக்கடி நீ எந்த விஷயத்த செய்யறியோ, அடிக்கடி நீ எந்த விஷயத்த மைண்ட்ல வைக்கிறியோ அதுதான் உனக்கு மெமரி. அப்போ நீ எந்த விஷயத்த மெமரியில வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீ தயவு செய்து இந்த ஒரு யங்கர் ஜென்ரேஷன் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீ நாள் ஃபுல்லா உக்காந்துட்டு சினிமாவிலையோ அல்லது பாடல்கள்லையோ அல்லது வந்து வேற ஏதாவது எதிர்மறையான விஷயங்களையோ, உனக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயங்கள்ல அது மட்டும் மெமரி இருந்து அந்த மெமரியே வந்து இதையே வந்து பாசிட்டிவா பயன்படுத்துறாங்க. இப்போ ஆக்டர் வடிவேல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அபாரமான மெமரி. 30 வருஷத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் அப்படியே மனப்பாடமா அப்படியே அது வந்து பாசிட்டிவா பயன்படுத்தும். அந்த மெமரி கெப்பாசிட்டியை நேர்மறையாக பயன்படுத்தி அதை வந்து இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பெரிய லெவல்ல இருக்க. அது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எந்த விஷயத்த வைக்கணும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த விஷயத்துக்கு லைஃப்ல நம்ம மேற்கொண்டு அப்போடா போவோம் அப்படிங்கிற விஷயம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஐ ஹவ் கிராஸ்ட் 50. இவருக்கு வந்து என்ன மெமரி கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்கலாம். சின்ன வயசுல இன்னும் மெமரி கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். பச்சை மரத்துல குத்துன ஆணி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்குலாம் அப்படி மறந்துடும். இந்த அம்னீஷியா அப்படிலாம் ஏற்கனவே. ஸோ மெமரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறப்ப ரீசெண்டாக வந்து ஈவன் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டு போகிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி யோசிப்பேன். அப்போது நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா இது அடிக்கடி நம்ம படித்து மனசில் வந்து வச்ச விஷயம். புத்திசம், ஜெயினிசம் 5வது 6வது நூற்றாண்டு. இந்துயிசம் எப்போ 3000 வருஷத்துக்கு முன்பானது. ஜூடாயிசம், இந்த ஜூஸ் கம்யூனிட்டி, இஸ்ரேல் இருக்கு இல்லையா,
அப்ப அது வந்து அதுவும் 3500க்கு முன்னால் இருக்கு. இந்த உலகம் தோன்றியது எப்ப 3.5 பில்லியன் வருடங்களுக்கு கார்பன் எக்ஸ்கவேஷன் ப்ராசஸ். 3.5 பில்லியன் 1 பில்லியன் அப்படிங்கிறது 1000 மில்லியன், 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். அலெக்சாண்டருடைய காலகட்டம், பிளாட்டோவுடைய காலகட்டம், அரிஸ்டாட்டிலுடைய காலகட்டம், கிரேட் அலெக்சாண்டருடைய காலகட்டம் 3வது நூற்றாண்டு பிசி. பிசி அப்படின்னாக்கா பிஃபோர் கிறிஸ்ட், ஏடி அப்படின்னாக்கா ஆனோ டாமினி இன் தி இயர்ஸ் ஆஃப் லார்ட் அப்படின்னு சொல்லி 5th century, 5th AD, 5வது நூற்றாண்டு. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மேற்கு ரோமானிய சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சி, வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி. 15வது நூற்றாண்டுல ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் டிஸ்இன்டகிரேஷன். ஏன்னா ரோமானிய பேரரசு அந்த கிளாடியேட்டர் படம்லாம் நீங்க பாருங்க தயவு செய்து, நல்லா இருக்கும். 1648 ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட். உலகத்திலேயே உலக நாடுகள் இடையில உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை, அமைதிக்கான ஒரு உடன்படிக்கை. எப்ப முதல் உடன்படிக்கை அப்படின்னாக்கா 1648 ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட்ஃபேலியா அப்படின்னு. 1789 பிரெஞ்சு புரட்சி அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல. 1815 ட்ரீட்டி ஆஃப் வியன்னா. 1904 ஜாப்பனீஸ், சின்ன ஒரு ஐலாண்டு கண்ட்ரி, சின்ன ஒரு குட்டி தீவு, தமிழ்நாடுல கூட இருக்காது. அவன் வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணி ரஷ்யாவை கேப்சர் பண்றான். 1904 போயர் வார் அப்படின்னு சொல்லி. 1914 to 1914 to 1918 ஃபர்ஸ்ட் முதலாம் உலக போர். 1919 ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ். 1939 45 இரண்டாம் உலக போர். 45 சான் பிரான்சிஸ்கோ கான்ஃபரன்ஸ், ஐக்கிய நாட்டு சபையினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட். 1949 கலாச்சார புரட்சி சீனாவில் வந்து நடக்குது வந்து. 1953 சூயஸ் கனால் கிரைசிஸ். 1962 கியூபன் மிசைல் கிரைசிஸ். 1979 ஆப்கான் கிரைசிஸ். அண்ட் தென் 1991 சோவியத் உடஞ்சி 15 நாடா பிரிஞ்சு போகுது. அதுல ஒரு நாடு தான் யுக்ரைன். 2001 அமெரிக்கா அண்டர் அட்டாக். 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2011 அரப் ஸ்பிரிங். துனிஷியா, எஜிப்ட் போன்ற நாடுகள்லாம் வந்து டிக்டேட்டர்ஷிப் முறை ஒழிக்கப்பட்டு ஜனநாயகத்தை கொண்டுட்டு வராங்க. 2023 காசா கிரைசிஸ் அக்டோபர் 7. 2025 ஜனவரி 20 அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து 2வது முறையாக 133 வருஷம் கழிச்சு கன்சிக்யூட்டிவா இல்லாம ஒரு டேர்ம் விட்டு வர்றாரு. இது மெமரி கெப்பாசிட்டி. அப்ப என்னன்னா, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை வந்து அடிக்கடி மைண்ட்ல வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீ கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீ பண்ணனா கண்டிப்பாக மெமரி கான்சன்ட்ரேஷன் இஸ் சீக்ரெட் ஆஃப் ஸ்ட்ரென்த். அப்ராட் கண்ட்ரீஸ்ல நம்ம பேப்பர் பிரசன்டேஷன்ஸ் எப்படி வந்து எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும். அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், ஹனிமூனுக்கு வந்து சுவிட்சர்லாந்து போகணும். இப்ப நம்மளுக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் போகணும், ஊட்டி போகணும் அப்படின்ட்டுலாம் ஒரு பக்கம். பட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய கனவுனா அங்க அயல் நாட்டுலாம் வந்து உலகம் அரௌண்ட் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு கனவு இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரே ஒரு லைஃப் இந்த வாழ்க்கையில நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 195 நாடுகள்ல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்லயும் இருக்கக்கூடிய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அங்க இருக்கக்கூடிய மனுஷங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம், அங்க இருக்கக்கூடிய இலக்கியம், அங்க இருக்கக்கூடிய பண்பாடு, அங்க இருக்கக்கூடிய வரலாறு, அங்க இருக்கக்கூடிய நிறைய இப்ப தாஜ்மஹால் மாதிரி எங்கெல்லாம் எவ்வளவுதான் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தொங்கு தோட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. யூஎஸ்ல இருக்கு, பிரிட்டன்ல இருக்கு, லண்டன்ல இருக்கு, வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரேசில்ல இருக்கு, சவுத் அமெரிக்கால இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு, நைஜீரியால இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு, இது மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கனவு. முக்கியமா வந்து எங்களை மாதிரி ஆசிரியர்கள் பிளஸ் பிஹெச்டி பண்றவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராட் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஷேர் பண்ண போனாக்கா, நாங்களும் கிராமத்துல வளர்ந்த பசங்க, அந்த ஷர்ட்டு ட்ரௌசர் எல்லாம் போட்டுக்கிட்டு சின்ன வயசுல நம்ம ஃபிளைட் போவோம் வானத்துல போறப்ப நம்ம வந்து ஃபிளைட்டு போய் அது அந்த வானத்துல வந்து அங்க போய் முடியிற வரைக்கும் பின்னாலே ஓடும். என்னமோ நம்ம தான் வந்து ஃபிளைட் ஓட்டுற மாதிரி, அந்த ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி சின்ன வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓடிட்டே இருப்போம், ஏரோப்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கனவு. ஆனா அதை விடல. கனவுன்றது ஏரோப்ளைன்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. இது வந்து லாஸ்ட் பெஞ்ச். திரும்ப என்னன்னா அதுதான் பதிவு பண்ண விரும்புறேன். லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் அது பண்ணுது. ரீசெண்டா 2000 கொரோனாக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஜோன்ஸ்பர்க் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கால இன்வைட்டட் பேப்பர் பிரசன்டேஷன்ல இந்தியாவில இருந்து அழைக்கப்பட்ட 2 பேராசிரியர்கள், நானு, இன்னொன்னு வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து ஒரு பேராசிரியர் டாக்டர் சரவணகுமார், இன்வைட்டடா ஜோன்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியில. ஈவன் அங்கதான் வந்து மகாத்மா காந்தி வந்து 11 வருஷம் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நாங்க போயிட்டு பேப்பர் இன்வைட்டட், உலக நாடுகளுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்திருக்கு, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அங்க போயிட்டு எங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து நாங்க, அதற்கு முன்னதாக 2012 வந்து
தமாசாட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேங்காக்ல இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் சியாங்மை அப்படின்னு சொல்லி அங்க வந்து எங்க பேப்பர், அதாவது ஒவ்வொன்றுக்கும் உங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறீங்களா, அந்த ஆராய்ச்சி கட்டுரை நான் என்ன பேப்பரை நான் பிரசன்ட் பண்றேன் இல்லையா, இப்போ ஒரு விஷயத்தை பத்தி நான் பிரசன்ட், இந்த மாதிரி உங்க சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் எடுத்துட்டு அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரையை நீங்க எழுதி அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தை நீங்க அனுப்புனீங்க அப்படின்னாக்கா அவன் வந்து செலக்டட் நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து மெயின் திங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் சொந்த காசு தான் செலவு பண்ணணுமா, எனக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்காது அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் சோஷியல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் ICSSR நீங்க PhD படிக்கிறதுக்கும் ஃபெலோஷிப் அவங்க கொடுக்குறாங்க, போஸ்ட் டாக்டோரல் படிக்கிறதுக்கும் ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. நான் வந்து அப்ராட் போறேன், எனக்கு 1.5 லட்சம் செலவாகுது, 2 லட்சம் செலவுனா அந்த காசையுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியன் கவுன்சில் ஃபார் சோஷியல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுக்குது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஹவு டு பப்ளிஷ் பேப்பர், நான் பப்ளிஷ் பண்ண போறேன், பிரசன்டேஷன் பண்ண போறேன், அப்ராட் போறேன், எனக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னாக்கா அவங்க கொடுக்குறாங்க. இது தவிர்த்து வேற ஏதாவது ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கா, பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கு, கார்னிஜ் ஃபவுண்டேஷன் இருக்கு, ஃபோர்டு ஃபவுண்டேஷன் இருக்கு, நிறைய ஏகப்பட்ட ரிசர்ச். ஒண்ணு இல்ல 1.5 பக்கத்துக்கு 1 கோடி லெவல் கொடுப்போம், வெறும் 1.5 பக்கம். நீ என்ன எழுதுற, இப்ப நிறைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதனால வந்து ஒரிஜினல் ஒர்க் அப்படிங்கிறது உண்மைத்துவமா இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பொய்கள் தான். வந்து நானும் வந்து நிறைய எழுதுவோம் போன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து சாட் GPT அதெல்லாம் போயிட்டு டக்குன்னு உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஆனா வந்து உண்மையா மாட்டிக்குவாங்க வந்து பாத்தீங்கன்னா அது வேற விஷயம், நேர்ல போனாக்கா மாட்டிக்குவாங்க. பட் அதெல்லாம் இல்லாம உட்காந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரசன்டேஷன் அதுக்கு நீ உன்னுடைய ரிசர்ச்சை பத்தி. இப்போ நான் வந்து இந்தியாஸ் ரோல் இன் யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஆபரேஷன், ஐக்கிய நாட்டு சபையில இந்தியாவுடைய பங்கு எந்த லெவலுக்கு இருக்கு. கொரியன் ஆபரேஷன்ல 1950ஸ்லயே நியூட்ரல் நேஷன்ஸ் ரீபாட்ரியேஷன் கமிஷன், அதுல வந்து 1950லயே வந்து இந்தியாவை வந்து சேர்மனா அப்பாயிண்ட் பண்றான் ஐக்கிய நாட்டு சபை தோன்றி 1945. இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் நேருனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா. அப்ப அதனுடைய திம்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டரி ஜெனரல் இருக்காரு. இவங்க எல்லாம் போயிட்டு எவ்வளவு தூரம் UN பீஸ் கீப்பர்ஸ் ஐக்கிய நாட்டு சபையினுடைய அமைதி காக்கும் படையில நார்த் கொரியாவுக்கு சவுத் கொரியாவுக்கு 1950 இப்ப வரைக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த கிம் டே ஜங்குன்னு சொல்லுவாங்க நார்த் கொரியால, இந்த கட்டிங் எல்லாம் அடிச்சுட்டு நல்ல ஒரு மிலிட்டரி லீடர் மாதிரி இருப்பார். இன்னைய வரைக்கும் அமெரிக்கா வந்து எவனுக்கும் கொக்கரிக்கிறான், இவன் சொல்றான் என்ன நீ டச் பண்ண முடிஞ்சா என்ன டச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்யூனிசம் வர்சஸ் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அவங்க பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து தமாசாட் யூனிவர்சிட்டியில நாங்க போயிட்டு பேசுறோம். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா கேஸ்ட் அட்ராசிட்டிஸ், ஜாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்தியாவில எப்படி தலையோங்கி இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறைய பேருக்கு தெரியல. கேஸ்ட்னா இந்தாங்க இங்கதான் கேஸ்ட் ஹையர் கேஸ்ட் லோயர் கேஸ்ட். அப்ப அதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கறத நான் சொன்ன உடனே யூனிவர்சிட்டி சயின்ஸ் மலேசியால இருந்து ஒரு துணைவேந்தர் வந்திருக்கு. அவங்க வந்துட்டு என்னை பர்சனலா பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்ல, நீ வந்து ட்ரூத்ஃபுல்லா நீ பேசுற இருக்கிறத நான் சொல்றேன். இந்தியாவில யாரும் வந்து எப்பயுமே ஒரு வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்ம நாட்டை பத்தி தப்பா பேசக்கூடாது. பட் என்னன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து சொல்றேன். And then after that மலேசியால இருந்து after that ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டி சயின்ஸ் மலேசியா பேங்காக் ஃபர்ஸ்ட், அண்ட் தென் வந்து யூனிவர்சிட்டி சயின்ஸ் மலேசியா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அண்ட் தென் தேர்டு வந்து ஸ்ரீலங்கால வந்து ஆலுவேல் அப்படின்னு சொல்லுவோம். ஆலுவேல்ல அங்க வந்து பிலசாபிக்கல் ஐடியல்ஸ், அதாவது எல்லாமே உலகமே வந்து சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அடுத்தது என்ன டீப் ஃபிளேக் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப பிலசாபிக்கல் ஐடியல்ஸ் தத்துவ ரீதியான ஒரு விஷயம் இந்த உலக மக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கு அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சவுத் வெஸ்ட் யூனிவர்சிட்டி ஆலுவேல் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு நாங்க வந்து பேப்பர் பிரசன்டேஷன். அப்பயும் வந்து 2, 3, 4, 5 பேர் டாக்டர் பிரபாகரன் சொல்லிட்டு இப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பெங்களூர்ல இருக்காங்க அவங்க, அண்ட் தென் வந்து டாக்டர் சரவணகுமார் ஃப்ரம் கோபி ஆர்ட்ஸ், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரசன்ட் பண்றோம். அப்பயும் அவங்க பாக்குறாங்க, ஓ பிலாசபி இஸ் இம்பார்ட்டன்ட், சயின்டிபிக் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட், காந்தி அப்பேசும் சர்வோதயா வெல்ஃபேர் டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரையில எழுதி அதை பிரசன்ட் பண்றப்ப 10 காசு செலவில்லாம உங்களுக்கு கவர்மெண்ட் இஸ் ஹெல்பிங் ஃபார் யூ டு கோ டு எனி கண்ட்ரி. அது பிரேசிலா இருக்கட்டும், இல்ல சுவிட்சர்லாண்டா இருக்கட்டும், இல்ல அர்ஜென்டினாவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், எந்த கண்ட்ரி போறதுக்குமே மாணவர்களுக்கு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறதுக்கும் பிளஸ் அது எழுதுறதுக்கு டேட்டா கலெக்ஷனுக்கே அவன் கொடுக்குறான்.
வந்து ஐசிசிஆர் கொடுக்குறாங்க, கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரே விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு அப்ராட் போனோம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணாக்கா உன்னுடைய உண்மைத்துவமான அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்த அப்படியே எழுதி நீ அனுப்பணும் அப்படின்னாக்கா எவ்ரிபடி will be supported. ஸோ ஒட்டுமொத்தமா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்திலும் இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் மெத்தடாலஜி, எம்எல்ஏ கைடு நிறைய கைடுல இருக்கு, உப்கார்ஸ் கைடு பிளஸ் கூடி அண்ட் ஹேட், கெர்லிங்கர், இது மாதிரி ரிசர்ச் எப்படி பண்றது, சமூக அறிவியல் எப்படி பண்றது, அறிவியல் எப்படி பண்றது, இன்ஜினியரிங் எப்படி பண்றது, எம்பிபிஎஸ்ல எப்படி பண்றது, கம்ப்யூட்டர்ல எப்படி பண்றது, எல்லாத்துக்குமே தனித்தனி கைடு இருக்கு. பட் எல்லாமே ஒத்துக்கொண்ட ஒரு முறைமை என்று பார்க்கறப்ப ஒரு 7-8 விஷயம் இருக்கு. ஒரு ரிசர்ச், ஒரு பிஹெச்டி தீசிஸ், ஆராய்ச்சி கட்டுரை, அல்லது ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் ஒரு ஆராய்வு கட்டுரையை வந்து நீங்கள் எழுதி அனுப்புறீங்க. இப்போ கால் மார்க்ஸ் வந்து டாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி புத்தகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு புத்தகம் எழுதுறது அதுதான் பிஹெச்டி. ஆராய்ச்சி கட்டுரை அப்படிங்கிறது அந்த ஒரு 150 பக்கம் எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அது பிஹெச்டி தீசிஸ்க்கு அது வேல்யூ. அதில் ஒரு 10 பக்கம் 15 பக்கம் எழுதுறீங்க அப்படின்னாக்கா அதுதான் வந்து ரிசர்ச் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் எழுதுறது நிறைய பேர் சிரமப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த உப்புமா மாதிரி பண்ணிடுவாங்க. அதாவது இதை போடு அதை போடு, இந்த இங்கேருந்து இடாங்க, அதெல்லாம் வந்து தயவு செய்து எங்கே போனாலும் வந்து மாட்டிடும். அது வந்து ஒரு ஃபேக் ப்ரிடேட்டரி ஜேர்னல்ஸ்ல அதை வாங்கிட்டு அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணும். உண்மைத்துவமா ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எப்படி எழுதுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு முறைமை இருக்கு. என்னென்ன விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம், உன்னுடைய தலைப்பு, ஆராய்ச்சி தலைப்பினுடைய என்ன பிரச்சனை இருக்கு. இப்போ கரப்ஷன் அப்படின்னு சொல்லி, காஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி, மதம் சம்பந்தப்பட்ட விஷயம், இனம் சம்பந்தப்பட்ட விஷயம், இன ரீதியான எத்னிக் கான்ஃப்ளிக்ட். இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்க, அப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்ட்ரீட் சில்ட்ரன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாவர்ட்டி வறுமை சம்பந்தப்பட்ட விஷயம், சமுதாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கு, அது மாதிரி இல்லிட்ரஸி இருக்குது, இது மாதிரி சமூகம் ஏதாவது ஒரு முக்கியமான ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் நிறைய. நம்மலாம் இங்கே உட்காந்துருக்கோம், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இப்போ மாத்தியோசி பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், உரையாடல் பண்ணிட்டு இருக்கிறோம். ட்ரைபல் கம்யூனிட்டியில இந்த லைட்டெல்லாம் வந்து இல்லாமலே இருக்கிறாங்க. டிவினா என்னன்னு கேட்பாங்க, அப்படின்னா என்ன, காட்டுவாசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்லாம் ஃபுட்டெல்லாம் இல்லாமல் அவங்கள வந்து ஈஸியாக அடித்து சாப்பிடுவாங்க. ட்ரைபல் கம்யூனிட்டி என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, சமூகத்தில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன, அதாவது உனக்கு எனக்கும் கவர்மெண்ட் தேவையில்லை, யாருக்கு கவர்மெண்ட் தேவை, டிசேபிள்டு பீப்புளுக்கு எவன் இயலாதவனோ எவன் இல்லாதவனோ அவனுக்கு தான் கவர்மெண்ட், இருக்கிறவனுக்கு எதுக்கு கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தே ஷுட் பி ப்ரொவைடிங் டு டிசேபிள்டு பீப்புள், புவர் பீப்புளுக்கு. அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒரு உலக சமுதாயத்தில் கஷ்டப்படக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி நீ ரிப்போர்ட் எழுதி உலக லெவல்ல நீ வந்து அந்த மாதிரி ஒரு பப்ளிஷ் பண்றப்ப போகும், எல்லா இடத்துக்கும் போகும். ஓ, இங்க வந்து தமிழ்நாட்டுல வேதாரண்யத்துல இந்த பிரச்சனை இருக்கா, தர்மபுரியில இந்த பிரச்சனை இருக்கா, சென்னையில இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கா, அதுதான் ஆராய்ச்சி கட்டுறது. ஸோ சோஷியல் இஷ்யூ, சமூகம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை, ஒரு சின்ன பிரச்சனை, விவேகானந்தர் சொல்ற ஒரு கான்செப்ட் எடு, அந்த கான்செப்ட் எடுத்து அதுவாகவே வாழு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி. ரிசர்ச் ஆர்டிகல்ன்றது ஃபர்ஸ்ட் நீ எந்த டாப்பிக்கை சூஸ் பண்ற அப்படிங்கிறதா ரொம்ப. அமெரிக்கா எப்படி வாழ்து, அமெரிக்க மக்களை அதுக்கு ஆராய்ச்சி தேவையில்லை, அவன் வாழ்றான் இல்லையா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மூலையில ராமேஸ்வரத்துல இல்லை வேதாரண்யத்துல எங்கேயோ ஒரு மக்கள், ஒரு 500 மக்கள் கொண்ட ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, உடுத்த உடை இல்லை, நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனை இருக்குது, சட்டமீறல்லாம் இருக்கு. அந்த பிரச்சனை தான் நீ எடுக்கணும் ஸ்டேட்மெண்ட். நிறைய பேர் பயப்படுவாங்க. அதுதான் ஆராய்ச்சி. இப்போ அமர்த்தியா சென், அருந்ததி ராய் எல்லாம் எவ்வளோ பெரிய ஆள், புக்கர் பிரைஸ்லாம் பெரிய அவார்டு வாங்கினோம். அவங்க பார்த்தீங்கன்னா கொசுக்கடிலையும் பூச்சிக்கடிலையும் ட்ரைபல் கம்யூனிட்டி எங்கேயோ ஒரு உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு மேதா பட்கர் அவங்க கூட போய் உக்காந்துட்டு அந்த ட்ரைபல் இயலாதவர்களுக்கும் முடியாதவர்கள் பக்கத்தில் ஒரு உலக லெவலில் புக்கர் பிரைஸ் வாங்கினவங்க போய் கொசுக்கடியில் உட்காந்துட்டு சோத்துக்கு எல்லாம் உட்காந்துட்டு ஜஸ்டிஸ்க்காக. அந்த மாதிரி இஷ்யூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஆப்ஜெக்டிவ்ஸ், உன்னுடைய ரிசர்ச் ஆர்டிக்கலுடைய நீ என்ன பண்ண விரும்புற, நீ என்ன எழுத விரும்புற, இது மூலமா யாருக்கு, எந்த சமுதாயத்துக்கு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பெனிஃபிட் வருது, ஆப்ஜெக்டிவ்ஸ். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்னா ஒரு ரிசர்ச் டாபிக், இப்போ ஐக்கிய நாட்டு சபை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் எடுத்து நான் ரிவ்யூ பண்ணும்.
ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னாக்கா ஒரு 300 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் இருக்குன்னா அது சம்மந்தப்பட்டதை வந்து நான் அப்படியே ஒரு 10 லைனில் அடக்கணும். அதுக்கு பேர் தான் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். நிறைய புத்தகங்களை படித்து நான் வந்து என்னுடைய ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து இந்த புத்தகங்கள்லேருந்து இது டிஃபர் ஆகுது. இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சருக்கு அப்புறம் மெத்தடாலஜி, என்ன மெத்தடு நான் இந்த ஆராய்ச்சி கட்டுரையில் வந்து நான் பயன்படுத்துகிறேன், லிமிட்டேஷன் இருக்குது, டீலிமிட்டேஷன் இருக்குது, பிளான் ஆஃப் ஸ்டடி இருக்குது, ஹைப்போதேசிஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு 7-8 மெத்தட்ஸ் இருக்கு. இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி ஒரு நல்ல ஆராய்ச்சி கட்டுரை எழுதணும் அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் இப்போ பாவர்ட்டி பற்றி நீ எழுத விரும்புகிற அப்படின்னாக்கா ஒரு 4 புத்தகங்களை படித்து வாசித்து அதை நோட்ஸ் எடுத்து அப்படியே உன் மைண்டில் வந்து ஏற்றி அப்போதான் கடன்னு எழுது. இப்போ விட்டான்னு வச்சுக்க, நீ வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு டாபிக், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எந்த டாபிக் கொடுத்தாலும் அடுத்த அரை மணி நேரத்தில் 15 பக்கம் எழுதிடும். அப்போ அந்த கெப்பாசிட்டி எப்படி வருது அப்படின்னாக்கா படிச்சுக்கிட்டே இருக்கிறது, எழுதிக்கிட்டே இருக்கிறது, மக்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. ஓகே, ஸோ அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல் 1.5 பக்கத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். 1.5 பக்கத்துக்கு 50 கோடி கொடுக்குறாங்க. சத்தியம், எடுத்து பாருங்க, வெப்சைட் எடுத்து பாருங்க. சீஃப் மினிஸ்டர் ஃபண்டெல்லாம் இருக்கு. 50 கோடி, எத்தனை கோடி உனக்கு வேணும்? உலக மக்கள் சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதி ப்ராஜெக்ட்லாம் வாங்குறது வந்து இட்ஸ் வெரி ஈஸி. ஒரே விஷயம் தான், என்ன அப்படின்னாக்கா டைமை வந்து அழகாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு நேர்மறையாக நீங்கள் பயன்படுத்தணும். உண்மைத்துவமாக இருக்கும், அவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருந்த அப்படின்னாக்கா வாழ்க்கையில் எல்லாமே லைஃப். ஆல் தி பெஸ்ட் விஷஸ்.